ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேத்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ஸ் வந்து சொல்ல போறேன். இது வந்து எங்க இருக்கு, எதுல இருக்கு அப்படின்னா பயிற்சி 5.4ல 8வது சம்மா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஜூன் 2023, ஏப்ரல் 2024ன்னு 2 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். ஏபின்னு 2 புள்ளிகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 2 புள்ளிகளை நினைச்சா ஒரு கோட்டுத்துண்டு கிடைக்கும். அந்த கோட்டு துண்டோட மையக்குத்து கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏபின்னு 2 புள்ளிகள் இருக்கு. இந்த 2 புள்ளிகளை என்ன சொன்னா ஒரு நேர்கோடு வருது. இந்த நேர்கோட்டுக்கு ஒரு மையக்குத்து கோடு. மையக்குத்து கோடுனா என்ன அப்படின்னா, இந்த கோட்டை இரு சம பாகங்களாவும் பிரிக்கணும். அதே சமயத்துல இந்த கோட்டுக்கு செங்குத்தாவும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய கோடு தான் வந்து மையக்குத்து கோடுன்னு பேரு. இந்த சிடிங்கிறது ஏபியோட மையக்குத்து கோடுன்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த சிடியோட சமன்பாடு தான் கண்டுபிடிக்கணும். இந்த டிங்கிறது ஏபிக்கு நடுப்புள்ளியா இருக்கும். அதே சமயத்துல இந்த சிடி வந்து ஏபிக்கு செங்குத்தாவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோட்டோட சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. சிடி என்பது எதோட மைய குத்துக்கோடுன்னு எடுத்துக்க போறோம், ஏபியின் மைய குத்துக்கோடு. சரிங்களா? இப்போ டிங்கிறது எதோட நடுப்புள்ளினா ஏபியோட நடுப்புள்ளி. ஏ என்னன்னு பாருங்க, -4,2. பி வந்து 6,-4. இதை x1 y1, இது x2 y2ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஏபியோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம். x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இதுல பிரதியிடுங்க. x1ஓட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா -4 plus x2ஓட மதிப்பு 6 by 2. அதே மாதிரி y1ஓட மதிப்பு 2, y2ஓட மதிப்பு -4 by 2. -4 பிளஸ் 6னா இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் கலந்து வந்ததுன்னா எப்படி ஈஸியா போடலாம்னா, -4னா மைனஸ்ல 4 பேர் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க. பிளஸ் 6னா பிளஸ்ல 6 பேர் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க. -4க்கு +4 கேன்சல் ஆயிடும். மீதி பிளஸ்ல 2 இருக்கு. இதோட ஆன்சர் என்னன்னா 2/2. அதே மாதிரி பிளஸ்ல 2 இருக்கு, மைனஸ்ல 4 இருக்குன்னு அர்த்தம். +2க்கு -2 போயிடும். மீதி என்ன இருக்குன்னா -2 இருக்கு. -2/2. ஸோ 2 2ஆல வகுத்தீங்கன்னா 1, -2 2ஆல வகுத்தீங்கன்னா -1. இதுதான் எதோட ஆன்சர்னா டியோட ஆன்சர். ஸோ டி கண்டுபிடிச்சிருக்கிறோம். டியோட மதிப்பு என்ன அப்படின்னா 1, அடுத்தது சிடியோட சாய்வு கண்டுபிடிக்கணும். சிடியோட சாய்வு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏபியும் சிடியும் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்து இல்லையா? ஸோ ஏபியோட சாய்வு கண்டுபிடிச்சு அதை தலைகீழ எழுதி குறிமாத்தணும்னா நம்மளுக்கு சிடியோட சாய்வு கிடைச்சிடும். ஸோ ஏபி எடுத்துக்கிட்டு சாய்வு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏவையும் பி எடுத்து எழுதுங்க. ஆல்ரெடி இங்க எழுதிருக்கிறோம் இல்லையா? ஏ வந்து x1 y1, b x2 y2. ஸோ இதையவே எடுத்துட்டு நம்ம சாய்வு கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ ஏபியோட சாய்வு, ஏபியின் சாய்வு, சாய்வுக்கு என்ன ஃபார்முலா? y2 minus y1 by x2 minus x1. ஸோ இதுல பிரதியிடுங்க. y2ஓட மதிப்பு என்ன அப்படின்னா -4. சரிங்களா? y2ஓட மதிப்பு -4 மைனஸ் y1ஓட மதிப்பு 2 பை x2ஓட மதிப்பு பார்த்தீங்கன்னா 6 மைனஸ் x1ஓட மதிப்பு -4. ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் இருக்கு, அதனால -4. மைனஸ் மைனஸ் ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ்ல 4 பேர், மைனஸ்ல 2 பேர், எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்திருங்க. ஸோ -6 பை மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 6 + 4னா 10. ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. 3 2 6, I 2 10. ஸோ இதனோட ஆன்சர் என்ன வந்திருக்கு? -3/5 வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஏபி செங்குத்து சிடி, 2 செங்குத்து தானே? ஸோ ஏபி செங்குத்து சிடி என்பதால் நம்மளுக்கு தேவை சிடியோட சாய்வு தான். ஸோ சிடியோட சாய்வு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, -1/m தான் ஃபார்முலா. அதாவது -1/m மதிப்புங்கிறது நம்ம இப்ப ஆல்ரெடி கண்டுபிடிச்ச சாய்வு. ஸோ -3/5ன்னு வரும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது மேல வரும்போது தலைகீழா வந்துருச்சுன்னா 5/3 வந்துடும். ஸோ சிடியோட சாய்வு என்னன்னா 5/3. பாருங்களேன், 3/5 தலைகீழ எழுதி 5/3. இது மைனஸ்னா இது பிளஸ். ஏன் அப்படின்னா 2 செங்குத்து கோடுகள் இருக்குன்னா என்னுடைய சாய்வுகளின் பெருக்கற்பலன் -1 இல்லையா? அதனாலதான் இப்படி வருது. ஸோ சிடியோட சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க, சிடியோட சாய்வு இருக்கு, டிங்கிற புள்ளி இருக்குது. சோ இந்த சாய்வையும் புள்ளியையும் வச்சு புள்ளி சாய்வு வடிவத்துல இந்த சிடியோட சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம். சோ எது புள்ளி? டி. டிங்கிற புள்ளி என்ன? 1, வந்திருக்கு. இது x1 y1 எடுத்துக்கலாம். சிடியோட சாய்வு m என்னன்னா 5/3. சரிங்களா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது எதோட சமன்பாடு? சிடியோட சமன்பாடு. சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 4 இருக்கு. அதுல நம்ம இங்க எதை எடுத்துக்க போறோம்னா புள்ளி சாய்வு வடிவத்தை எடுத்துக்க போறோம். y minus y1 equal to m into x minus x1.
இதுல பிரதியிடுங்க. ஒய் மைனஸ் ஒய்1ஓட மதிப்பு -1 ஈக்குவல் டு எம்மோட மதிப்பு 5/3 இன்டூ எக்ஸ் மைனஸ் x1ஓட மதிப்பு 1. 3ஆல இதை பெருக்கணும், 5ஆல இதை பெருக்கணும். இது மைனஸ் இங்கிறதுனால மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் மாத்திரலாம். ஒய் பிளஸ் 1 ஈக்குவல் டு 5/3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 வந்திருக்கு. 3ஆல இதை பெருக்குங்க. 3 இன்டூ ஒய் 3y பிளஸ் 1 3 3 ஈக்குவல் டு 5 இன்டூ எக்ஸ் 5x மைனஸ் 1 5 5. ஸோ இங்க 2 டேர்ம் அங்கேயே இருக்கட்டும், இதை அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ 5x மைனஸ் 5 அங்கேயே இருக்கு. பிளஸ் 3y அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 3y பிளஸ் 3 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ 5x அடுத்தது y டேர்ம் எழுதுங்க. மைனஸ் 3y மைனஸ் 5 மைனஸ் 3னா மைனஸ்ல 5 மைனஸ்ல 3. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனீங்கன்னா மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ 5x மைனஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ங்கிறது தான் இந்த தேவையான மைய குத்துக்கோட்டோட சமன்பாடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.